Listen students, today we discuss effect of intensity of incident light on photoelectric current. So already we have learned what is photoelectric effect. What is photoelectric effect? The ejection of electrons from the metal surfaces when the illumination of electromagnetic radiation on suitable wavelength is called photoelectric effect. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன ஸ்டடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா லினானுடைய அப்சர்வேஷனில் ஒரு குவார்ட்ஸ் ஷீட்டில் வந்து 2 பிளேட் எடுத்து அதில் வந்து ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஆனோட் பிளேட்டில் லைட்டை பாஸ் பண்ணும்போது கேலோமீட்டரில் வந்து கரண்ட் பாஸ் ஆகலை. பட் அட் த சேம் டைம் ஒரு கேத்தோட் பிளேட்டில் யூ ரேடியேஷனை பாஸ் பண்ண உடனே ஸோ அந்த சர்க்யூட்டில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத லினானுடைய அப்சர்வேஷன். ஸோ அதுக்கப்புறமா அதை கம்ப்ளீட் பண்ண சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா ஐன்ஸ்டீன். ஸோ ஐன்ஸ்டீன் 1921 ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்காண்டி நோபல் ப்ரைஸ் கிடைக்கிறவருக்கு. ஸோ அதுக்கான கிரேட் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்த சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா ஐன்ஸ்டீன் தான். ஸோ அவருடைய எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை தான் அங்கே நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ என்னுடைய அப்சர்வேஷனில் ஸ்மால் சேஞ்சஸ். ஸோ அதே மாதிரியான ஒரு குவார்ட்ஸ் டியூப். ஸோ அதை வந்து கரண்ட் நம்ம இதில் அல்டிமேட்டாக என்ன மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு மைக்ரோ அம்மீட்டர். ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து இஸ் வெரி ஸ்மால் கரண்ட். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து மைக்ரோ அம்மீட்டர். ஸோ அது மாதிரி இந்த செட்டப் நமக்கு எதை கொடுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ரியோஸ்டேட் மாதிரி இமேஜினேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரியோஸ்டேட் மூலிமா நம்ம வோல்டேஜை வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுவோம், இல்லை நெகட்டிவ் பொட்டன்ஷியலும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் வோல்ட் மீட்டர் மூலிமா நம்ம அதோடைய வோல்டேஜை மெஷர் பண்ணுவோம். ஸோ அதுக்கான செட்டப். ஸோ இந்த செட்டப்பில் நம்ம என்ன அனலைஸ் பண்ணுறோம்? நம்ம வந்து ஒரு யூவி ரேடியேஷனை பாஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பாஸ் பண்ணக்கூடிய யூவி ரேடியேஷன்னால சம் அமௌண்ட் ஆஃப் ஏதோ எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷனை பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கேத்தோட் பிளேட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுது. ஸோ அப்படி எஜெக்ட் ஆன எலக்ட்ரான்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு ஆனோட் பொட்டன்ஷியல் கொடுப்போம். பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்தோன்னா the electrons towards the anode plate மூவ் ஆகுது. ஸோ இப்போ இந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆனோடனே ஸோ இந்த அம்மீட்டர் நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு காட்டும். ஓகே, ஸோ இதான் வாட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் சம் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாஸ் பண்ணக்கூடிய லைட்டோடைய இன்டென்சிட்டி. ஸோ இன்டென்சிட்டினா நமக்கு என்னன்னு தெரியும். ஏன் பெர் மீட்டர்ஸ் ஏரியாவில் ஒரு செகண்டுக்கு அந்த எனர்ஜி எவ்வளோ தூரம் ப்ராபகேட் ஆகுதோ அது சொல்லக்கூடியதான் இன்டென்சிட்டி இல்லையா? ஓகே, ஸோ எனர்ஜி கேரிடு பை த வேவ், அந்த வேவ் எவ்வளோ எனர்ஜியை கேரி பண்ணிட்டு போகுது அப்படிங்கிற சொல்லக்கூடியதான் இன்டென்சிட்டி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணக்கூடிய இந்த லைட்டுடைய வாட்ஸ்ன்னு சொல்லலாம். 20 வாட்ஸா, 50 வாட்ஸா, இல்லை 100 வாட்ஸ். ஸோ இப்போ நம்ம 20 வாட்ஸ், 50 வாட்ஸ், 100 வாட்ஸ்ன்னு சொல்கிறது அதோடைய இன்டென்சிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்னு அர்த்தம். ரெண்டாவது அதோடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் அரேஞ்ச்மெண்ட் மூலிமா நம்ம ரியோஸ்டேட் ஸோ இந்த பாயிண்ட்டை மாற்றும் போது இது மேபி ஒரு 30 வோல்ட் இல்லை ஒரு 50 வோல்ட் 10 வோல்ட் பேட்டரியாக இருக்குது அப்படின்னா 0 to 10 வரைக்கும் அதோடைய டெர்மினல்ஸ் நம்ம மாற்ற முடியும். ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் பொட்டன்ஷியலும் கொடுக்க முடியும். இதோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் அப்படி தான் இருக்குது. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வேரி பண்ணால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், இந்த மைக்ரோ அம்மீட்டரில் காட்டக்கூடிய ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கு அப்படிங்கிறத நம்ம இன்டென்சிட்டியை மாற்றுறோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மாற்றுறோம், அகெயின் ஃப்ரீக்வன்சியை மாற்றுறோம். ஃப்ரீக்வன்சியை மாற்றணும்னா என்ன? இப்போ நான் வந்து யூவி ரேடியேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு விசிபிள் லைட்டை பாஸ் பண்ணுறேன். விசிபிள் லைட்டில் நான் வந்து ஒரு எல்லோ கலர் லைட்டை பாஸ் பண்ணுறேன், இல்லை நான் வந்து ஒரு ப்ளூ கலர் லைட்டை பாஸ் பண்ணுறேன், இல்லை ரெட் கலர் லைட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் டிபெண்டிங் அப்பான் த ஃப்ரீக்வன்சியை மாற்றுறேன். அப்படிங்கிறது என்னென்னா டு சேஞ்ச் த கலர் ஆஃப் த லைட். ஸோ நான் கலர் ஆஃப் த லைட்டை மாற்றும் போது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் மாறுதா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஐன்ஸ்டீன் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதை நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப்
intensity of incident light on photoelectric current. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாராமீட்டர்ஸ்ல நம்ம எதை மாத்த போறோம் அப்படினா இன்டென்சிட்டியை மாத்த போறோம். எதை மாத்தல? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் ஃப்ரீக்வன்சியும் மாத்தல. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு. அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு UV ரேடியேஷனை பாஸ் பண்றேன். ஸோ UV ரேடியேஷனை பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் 20 வாட்ஸ்ல பாஸ் பண்றேன். அப்போ போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் என்னங்கிறத நான் மெஷர் பண்றேன். ஸோ இப்போ நம்ம இதை கிராஃப் மூலமா அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்டென்சிட்டியை வந்து நான் வேரியபிளாக வச்சுருக்கேன். ஸோ அதை எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்திருக்கேன். மெஷரபிள் குவான்டிட்டிங்கிறது கரண்ட், அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணல, அதோடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணல. ஸோ எதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன்? இன்டென்சிட்டியை மட்டும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். 20 வாட்ஸ், 50 வாட்ஸ், 100 வாட்ஸ்னு இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் இன்டென்சிட்டியை மாற்ற கிராஜுவலாக என்ன மாறிட்டே இருக்கு? இந்த மைக்ரோ மீட்டர்ல கிராஜுவலாக அதோடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ எனக்கு இந்த கிராஃப் எப்படி அப்டேட் ஆகுதுன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிராஃபாக வந்து அப்டேட் ஆகும். ஸோ இப்போ இந்த கிவன் கிராஃப் நமக்கு எதை இண்டிமேட் பண்ணுதுன்னா, ஸோ நான் இன்டென்சிட்டியை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ இந்த வேர்டிங்ஸ் எப்படி எழுதலாம்? Intensity is directly proportional to the photoelectric current. So actually அங்க என்ன process நடக்குது? நான் 20 watts பாஸ் பண்ணும்போது per second க்கு number of electrons eject ஆகும் இல்லையா? So at the same time 50 watts பாஸ் பண்ணும்போது first time வந்து ஒரு minimum amount of electrons வந்து eject ஆகுதுன்னா நான் 50 watts பாஸ் பண்ணும்போது number of electrons increase ஆகுது. ஸோ இப்போ நமக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் கிடைக்கு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு அதுலேருந்து எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா இஸ் டிபெண்ட் ஆன் தி இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். ஸோ இப்போ இன்டென்சிட்டியை பொறுத்து இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் நான் மாற்றேன் 20 வாட்ஸ், 30 வாட்ஸ், 50 வாட்ஸ் மாற்ற பெர் செகண்டுக்கு இந்த கேத்தோட் பிளேட்லேருந்து எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். So listen students, next we discuss effect of potential difference on photoelectric current. So first நம்ம டிஸ்கஸ் பண்ணது இன்டென்சிட்டியை வேரி பண்ணுறோம். எதை கான்ஸ்டன்ட்டாக வச்சுருக்கோம்? அவருடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ நெக்ஸ்ட் ஒன்றில் எதை கான்ஸ்டன்ட்டாக வைக்க போகிறோம் அப்படின்னா இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம வேரி பண்ண போகிறது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்ட்டாக வைக்கும். ஸோ இப்போ எப்படி இமேஜின் பண்ணலாம்? நான் வந்து ஒரு UV ரேடியேஷன் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த UV ரேடியேஷனோட இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி, ஏன்னா ஃப்ரீக்வன்சி மாறப்படுதில்லை, UV ரேடியேஷனாலே ஃப்ரீக்வன்சி காமன் தான், சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ என்ன வேரி பண்ண போகிறோம் அப்படின்னா வித் திஸ் ஹெல்ப் ஆஃப் திஸ் ரியோசெட் மூலிமா பொட்டன்ஷியலை வந்து வேரி பண்ணணும் கிராஜுவலாக. ஸோ அப்போ அதுக்கான கிராஃப் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா நான் UV ரேடியேஷனை பாஸ் பண்ண உடனே எனக்கு என்ன எஜெக்ட் ஆகுது? எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் எந்த ஒரு வோல்டேஜும் கொடுக்காமல் இருக்கும்போது, வோல்டேஜை நான் அப்ளை பண்ணவே இல்லை, அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது நான் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்டைன் மினிமம் ஃப்ரீக்வன்சி, நான் இப்போ UV ரேடியேஷன்ஸ்க்கு பதிலாக நான் எக்ஸ்ரேயை பாஸ் பண்ணால் எனக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகலை. நான் UV ரேடியேஷனை பாஸ் பண்ணால் மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகும். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை நான் வந்து ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு நேம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ அப்போ எந்த ஒரு வோல்டேஜும் அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது 0 வோல்டேஜ்லேயே நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா கரண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு UV ரேடியேஷனை பாஸ் பண்ணுறேன், அதை வந்து நான் ஒரு I1 அப்படிங்கிற ஒரு இன்டென்சிட்டியில் பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆனோடுக்கு வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஆனோடுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை அப்ளை பண்ணோன்னு என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் தி ஆனோட் பிளேட் வரும்.
ஸோ நமக்கு எங்கே இண்டிமேட் ஆகும், ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இண்டிமேட் ஆகும். அப்போ கிராஜுவலாக நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா I1ங்கிற இன்டென்சிட்டிக்கு நான் அதோடைய பொட்டன்ஷியலை, பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு கிராஃப் எப்படி கிடைக்குன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே நான் வோல்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு எது இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. த ரீச் சேச்சுரேஷன் கண்டிஷன், சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியலுக்கு மேலே நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண எது இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. பிகாஸ் நம்ம என்ன மாற்றலை, இன்டென்சிட்டி நான் வந்து I1ங்கிற இன்டென்சிட்டியில் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆனோடுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்காம நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறேன். ஸோ நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறேன். ஏன் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த கரண்ட் 0 ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். அப்போ நான் ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியலை கொடுத்தா என்ன ஆகும், ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், இங்கே நான் நெகட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், இதோடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ்னால டுவர்ட்ஸ் தி ஆனோடுக்கு வரது கண்ட்ரோல் ஆகும். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸோடைய கைனடிக் எனர்ஜி ரெடியூஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இங்கே நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதை நான் எப்படி சொல்கிறேன்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணிட்டே வரேன். ஸோ நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ண இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல், ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் the photoelectric current becomes 0. That potential is called stopping potential. Stopping potential or cutoff potential. What is stopping potential? The minimum negative potential is given to the anode. At the time the photoelectric current becomes 0 is called stopping potential or cutoff potential. ஸோ இப்போ நான் ஒரு ஆனோடு பிளேட்டுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணிட்டே வரேன், அவருடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பிகம்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. இதான் கரண்ட்டுடைய கிராஃப். ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில், ஒரு மினிமம் வோல்டேஜில் நமக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பிகம் 0 ஆகுது. தட் பொட்டன்ஷியல் இஸ் கால்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ வி கால்ட் அஸ் தி ரீட்ராடிங் பொட்டன்ஷியல். எந்த பொட்டன்ஷியலில் கரண்ட் ஸ்டாப் ஆகுதோ தட் பொட்டன்ஷியல் இஸ் கால்ட் கட் ஆஃப் பொட்டன்ஷியல். சரி, அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிட்டு அப்படின்னா the kinetic energy of the electron எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒரு பொட்டன்ஷியல் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி we know that. ஸோ எலக்ட்ரான் they have some kinetic energy எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியலை பொறுத்து இருக்கு, E into V0. ஸோ V0 நான் எடுத்துக்கிறேன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கேல்குலேட் பண்ணிடலாம், பிரில்லியண்ட்டாக அந்த எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி என்னால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ரீஅரேஞ்ச் தி ஈக்குவேஷன், v square is equal to 2e v0 divided by m. அப்போ to find velocity v is equal to root of 2e v0 divided by m. ஸோ இதில் ங்கிறது mass of the electron, sorry charge of the electron, m ங்கிறது mass of the electron. Substitute the known value, we get 5.63 into 5.9 into 10 to the power 5 root of V0. So it's a constant value. So V0 மட்டும் தான் அது வேரியபிள். ஓகே, அப்போ 5.93 into 10 to the power 5. ஸோ V0ங்கிறது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மறைமுகமாக ஒரு எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பொட்டன்ஷியல் எப்படி கேல்குலேட் பண்ணுறது? ஸோ ஆல்ரெடி we know that kinetic energy of the electron is equal to eV0. இது வந்து நான் ஜூல் எழுதிருக்கேன். ஸோ நமக்கு தெரியும் ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்லும்போது ஜூலில் சொல்கிறது வழக்கம் இல்லை, எலக்ட்ரான் வோல்ட்டில் சொல்கிறது நமக்கு கன்வென்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ ஜூலை நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்ற என்ன பண்ணுவோம், டிவைடட் பை E. ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, நான் இதை ஈயால் டிவைட் பண்ணால் இந்த E கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ V0 இன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நான் என்ன வோல்டேஜ் கொடுக்கணும், அந்த மினிமம் வோல்டேஜ்னால
இங்கே என்ன ஸ்டாப் ஆகுது, கரண்ட் ஸ்டாப் ஆகுது. ஸோ இப்போ எந்த இடத்துல அவருடைய கரண்ட் ஸ்டாப் ஆகுதோ தட் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான். ஸோ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா I1ங்கிற ஒரு இன்டென்சிட்டியை கொடுத்து ஸோ அவருடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 ஆகுமான்னு செக் பண்ணுறோம். ஒரு மினிமம் நெகட்டிவ் பொட்டன்ஷியலில் அவருடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் மிகவும் 0 ஆகுது. தட் பொட்டன்ஷியல் இஸ் கால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ நான் மேபி இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்ண உடனே அகெயின் எனக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகிட்டு இல்லையா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அகெயின் எனக்கு இன்னொரு சேச்சுரேஷன் கரண்ட் கிடைக்கும். I2ங்கிற இன்டென்சிட்டிக்கு முதல்ல இருந்த சேச்சுரேஷன் கரண்ட் இல்லாமல் வேற ஒரு சேச்சுரேஷன் கரண்ட் கிடைக்கி. பட் நான் இதோடைய பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நெகட்டிவ் பொட்டன்ஷியலை ரெடியூஸ் பண்ணிட்டே வரேன், நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டே வரேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த கிராஃப் டி வந்துகிட்டே இருக்கு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு. அகெயின் எனக்கு எந்த பொட்டன்ஷியலில் 0 ஆகுதுன்னா I1ங்கிற இன்டென்சிட்டியில் எந்த மினிமம் பொட்டன்ஷியலில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 ஆகுதோ அதே பாயிண்ட்ல எனக்கு I2ங்கிற இன்டென்சிட்டியும் 0 ஆகுது. இப்போ நான் அகைன் I3ங்கிற இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு கிராஜுவலாக சேச்சுரேஷன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நான் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அகைன் த ரீச் த சேச்சுரேஷன் பாயிண்ட் I3ங்கிற இன்டென்சிட்டி. நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியலை இந்த ஆனோடுக்கு கொடுக்கும்போது இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 ஆகிட்டே வருது. அகெயின் அட் த சேம் பொட்டன்ஷியலே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பிகம் 0. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா the stopping potential does not depend on intensity of incident radiation. So does not depend on intensity of radiations. That is a very 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 important result. So இப்போ மறைமுகமா நமக்கு எதை சொல்லிட்டு அப்படின்னா இன்டென்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. பட் நம்ம கிளாசிக்கல் தியரிஸ் நமக்கு எதை சொல்கிறது அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் டிபெண்ட் ஆன் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி ரேடியேஷன் சொல்லுது. பட் ஐன்ஸ்டீனுடைய நியூ குவாண்டம் தியரி நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷன். I1 I2 I3ங்கிற டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டியை நான் பாஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட வேல்யூ மாறல, த சேம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபைனல் ரிசல்ட் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷனுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் நமக்கு ஸோ இந்த தியரிஸ் மூலிமா நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்.